Hi friends, welcome to Techxia Innovations. நாம் அன்னைக்கு ஒயிட் க்ளாத்ஸை க்ளீன் பண்ணதுக்கான லிக்விட் டிட்டர்ஜென்ட் தயாரிக்க போகிறோம். சிம்பிளான மெத்தட், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதலாவது டிஎம் வாட்டர் ஒரு 350 கிராம் எடுக்க போகிறோம். நான் ½ kgக்கான ஃபார்முலேஷன் செய்கிறேன். நீங்கள் 1 kgக்கான ஃபார்முலேஷன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 350 கிராம் எடுக்கிறேன். கொஞ்சம் எக்ஸஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல. 350 கிராம் டிஎம் வாட்டர் எடுத்த பிறகு அதுக்கு அடுத்து வாஷிங் சோடா இதில் ஆட் பண்ண போகிறோம். அதாவது சோடியம் கார்பனேட் ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு அரௌண்ட் 5 கிராம் மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா டிசால்வ் ஆகிற மாதிரி கரைச்சி விடணும். அப்போ 1 kgக்கு கிட்டத்தட்ட 10 கிராம் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? டிஎம் வாட்டர் 1 kgக்கு 700 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுக்க வேண்டியது வரும். இப்போ 5 கிராம் வாஷிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து இதோட டினோஃபல் ஒரு ½ கிராம் போட்டுடலாம். ஓகேங்களா? அதாவது 0.5 கிராம் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் டிசால்வ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக டிசால்வ் பண்ணுங்கள். நல்லா டிசால்வ் ஆன பின்ன நாம் இதில் SLES ஆட் பண்ணணும். SLES ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதில் ஆட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ஒயிட் கிளாத்தை நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, சோடியம் ஹைப்போக்ளோரைடு தான். இப்போ சோடியம் ஹைப்போக்ளோரைடு ஆட் பண்ணிடலாம். இது அரௌண்ட் 20 ml மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ரொம்பவும் ஆட் பண்ணக்கூடாது, ஒரு 20 ml மட்டும் ஆட் பண்ணுறோம். 20 கிராம். ஓகேங்களா? 20 கிராம் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பக்காவாக டிசால்வ் ஆன பின்ன நாம் இதில் SLES ஆட் பண்ணணும். SLES அரௌண்ட் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ SLES ஆட் பண்ண போகிறோம் 100 கிராம். ஓகேங்களா? SLES 100 கிராம் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எப்போவுமே ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபோம் அதிகம் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? விலக்கி விட்டுட்டு உள்ளே லிக்விடை பார்க்குற மாதிரி ஆயிரும். இப்போது தண்ணியாக தான் ப்ராடக்ட் இருக்குது. இதை நம்ம திக்கன் பண்ணணும். திக்கன் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்? நாம் இதில் சால்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம கலரும் ஃப்ராக்ரன்ஸும் சேர்த்துடலாம். மோஸ்ட்லி இந்த டைப்புக்கு நீங்கள் கலர் எதுவும் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியாத, நான் வெள்ளை பவுல் வேறு நான் வச்சுருக்கேன் இல்லையா, பார்க்கறதுக்கு சரியாக தெரியாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் கலர் கொடுக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பின்ன ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கணும். ஃப்ராக்ரன்ஸுமே ஆப்ஷனல் தான். முக்கியமாக இது ப்ளீச் பண்ணுறதுக்கான ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட். இது ஃப்ராக்ரன்ஸ் போடணுன்னா போட்டுக்கலாம், கலரும் ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? ஃப்ராக்ரன்ஸ் நான் கொஞ்சோண்டு ஒரு பேருக்கு கொஞ்சம் விட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் ரொம்பவும் திக்னஸ் ஆசைப்பட்டு போட்டுக்கிட்டே இருக்காதீங்க, ஒரு அளவாக போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 கிராம் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 9 கிராம் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணுவோம். அப்படி ஒன்றும் ரொம்ப திக்னஸ் கிடைக்கல, இன்னொரு 10 கிராம் கூட நம்ம போடலாம். இன்னொரு 10 கிராம் போட்டுடலாம்.
எப்போவுமே சால்ட் ஆட் பண்ணும்போது மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு, ஏன்னா ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். ஸோ வந்து முன்ன பின்ன தேவைப்படும். 1 கிராம் 2 கிராம் கூட முன்ன பின்ன தேவைப்படலாம். ஸோ கவனமாக சால்ட்டை பொறுமையாக போடுங்க. இப்போ ஒரு 20 கிராம் வரைக்கும் மொத்தமாக சால்ட்டு போடுறேன். போன வாட்டி ஒரு 9 கிராம், இப்போ ஒரு 11 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். 20 கிராம் போட்டாச்சு. இப்போ திக்கன் ஆகிறது தெரியுதா? கொஞ்சம் திக்காகுது. நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணால் நல்லா திக்காயிரும். திக்னஸ் நல்லா கிடைக்குது. நல்லா ஜெல் பதத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா ஜெல் மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ண சால்ட் டிசால்வ் ஆக நல்லா இதாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செய்யும் பொழுது இந்த கலர்லாம் கொடுக்க வேண்டாம். நான் உங்களுக்கு இதை எப்படி திக்னஸ் இருக்குது இதெல்லாம் காமிக்கிறதுக்கான ஒரு ரீசனுக்காண்டி தான் நான் கலர் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃப்ராக்ரன்ஸ் ஆப்ஷனல் தான். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு ஒயிட் கிளாத்ஸ் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக க்ளீன் ஆகும். பார்த்தீங்களா? திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்தீங்களா? ஜெல் மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கான ட்ரைனிங் போயிட்டுருக்குது. தென் வந்து ஷாம்பு மேக்கிங் கிளாஸஸும் போயிட்டுருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்து அதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் வித்தவுட் ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னா சில கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கிற போது நம்ம தேவையில்லாத நஷ்டங்களை தவிர்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் மற்றொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னும் கம்மிங் டேஸில் வந்து நிறையா விதமான ட்ரைனிங் வந்து நாம் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஹேண்ட்மேட் சோப் ட்ரைனிங், கேக் மேக்கிங் கிளாஸஸ்ஸு, ஐஸ்கிரீம் மேக்கிங் கிளாஸஸ், இந்த மாதிரி நிறையா வந்து ஃப்யூச்சரில் வரும். ஸோ சேனலோட இணைந்துருங்க. நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணி ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்துகிட்டு நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.